Hi, Paper 1, Financial Reporting, Chapter 1, Conceptual Framework for Financial Reporting under IND AS. ஸோ ஆல்ரெடி நம்ம சிலபஸ் செஷனில் பார்த்து தான் கான்செப்சுவல் ஃப்ரேம்ஒர்க்னா என்னென்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். Conceptual Framework is a document released by the central government in consultation with the Accounting Standard Board of India and the National Advisory Committee for Accounting Standards. அவங்க ரெண்டு பேருடைய கன்சல்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கான்செப்சுவல் ஃப்ரேம்ஒர்க்னு ஒரு மெட்டீரியல் விட்டுருக்காங்க. அந்த மெட்டீரியல் என்ன பண்ணணும் அப்படின்னா there are three users of that material. User number one, standard setters. IFRSல இருந்து IND AS கன்வெர்ட் பண்ற அந்த ஸ்டாண்டர்ட் செட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும்னா இந்த கான்செப்சுவல் ஃப்ரேம்ஒர்க்கை தான் பேஸ் புக் கைட்லைன் பிரின்சிபல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எடுத்துட்டு IND AS கன்வெர்ட் பண்ணி IND AS எழுதணும். They will have to use this conceptual framework to write the IND AS. அது நம்பர் ஒன். நம்பர் டூ, ப்ரிப்பேரர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது இன்னும் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணல. ஸ்டாண்டர்ட் செட்டர்ஸுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டாங்க கான்செப்சுவல் ஃப்ரேம்ஒர்க்கை. ப்ரிப்பேரர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு இன்னும் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணல. வென் கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க IND ASல சொல்லியிருக்க மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். IND ASல சொல்லாத எதுலையாவது அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும், மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கான்செப்சுவல் ஃப்ரேம்ஒர்க்கை தான் பார்க்கணும். தேர்ட், யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறவங்க ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கான்செப்சுவல் ஃப்ரேம்ஒர்க்கை படிச்சிருந்தா தான் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி வெல். ஸோ தீஸ் ஆர் தி த்ரீ டிஃப்ரெண்ட் யூசஸ் ஆஃப் கான்செப்சுவல் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்டர் IND AS. இதை ஸ்டாண்டர்ட் செட்டர்ஸுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னும் மற்றவங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரெஸ்கிரைப் பண்ணாததுனால you won't get most probably you won't get any questions from this in examination, but it is important to know about this conceptual framework. So I'll give a overview about it. So in the conceptual framework for financial reporting under IND AS, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூசர்ஸ் ஒன்று, ஸ்டாண்டர்ட் செட்டர்ஸ் இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டோம். ரெண்டு, ப்ரிப்பேரர்ஸ். மூணு, யூசர்ஸ் ஆஃப் general purpose financial statements. Okay, general purpose financial statements or GPFR, general purpose financial reporting. Okay, so general purpose financial statements na enna na adu edo thani financial statements நீங்க வெச்சுக்காதீங்க. நம்ம நார்மலா IND AS படி ஒரு financial statement prepare பண்ணா அதோட பேர் வந்து general purpose financial statements, because those financial statements are not prepared having some particular stakeholder as a target. கவர்மெண்ட்டுக்காக மட்டும் ப்ரிப்பேர் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது, கிரெடிட்டார்ஸுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் கீப்பிங் இன் மைண்ட் எவ்ரி ஒன். ஸோ தட் இஸ் கால்ட் ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் general purpose financial statements will segregate this. Objectives. இதோட objectives என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is only to provide financial information, provide financial information to all the stakeholders. It is not any one particular stakeholder, it is everyone. அந்த கம்பெனியோட financial information பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் financial information கொடுக்கறது தான் இதோட objective. Second, limitations. It has certain limitations. For example, it is not prepared keeping government people in mind. It is not prepared keeping shareholders in mind. So, any particular target stakeholder target பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாம ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணதுனால கவர்மெண்ட்டும் இதை தங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணதா எடுத்துக்க முடியாது, ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணதா எடுத்துக்க முடியாது. They can only take it as a general purpose financial statement. So அதோடைய one of the limitations. இன்னொரு limitation, it doesn't provide everything. It is not targeted to, it doesn't give all information. For example, இப்போ ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ இன்கம் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு வேணால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்.
அந்த கம்பெனிக்கு பப்ளிக்ல நல்ல பேர் இருக்கா கெட்ட பேர் இருக்கா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு நாளைக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, காம்படிஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் இட் டசன்ட் கிவ். கம்பெனிக்கு உள்ளார லைக் ஒரு என்டிட்டிக்கு உள்ளார என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு, இதை பத்திலாம் இட் டசன்ட் எக்ஸ்பிளைன். இட் ஒன்லி கிவ்ஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இட் டசன்ட் கிவ் ஆல் இன்ஃபர்மேஷன். 3. Cost constraints. Due to cost constraints in the general purpose financial statements, it will not be prepared 100% in accordance with whatever standard is written or whatever conceptual framework the government is giving. Okay. And next, qualitative characteristics of GPFR. இந்த கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு 2 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். இந்த 2 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, ஒன்று ரெலவன்ஸ், இன்னொன்று ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஒரு ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரெலவெண்ட்டாக இருக்கணும், டிசிஷன் மேக்கிங்க்கு ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், யூசர்ஸுக்கான ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். இர்ரெலவெண்ட் அண்ட் அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஏகப்பட்டது அதுக்குள்ளே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தட் இஸ் வாட் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ப்ராப்பர் ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னு கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சொல்லுது. அடுத்தது, இட் ஷுட் பி அ ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன். ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன்னா உண்மையாக கொடுக்கணும். இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எரர்ஸ், இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் அதர் மாஸ்குரேடிங் எஃபெக்ட்ஸ். அது என்னென்ன இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்கான மீனிங் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெலவன்ஸுக்கான மீனிங் it should be relevant for decision making. Faithful representation, it looks on the consistency and certainty of something which is happening or not happening, whatever has been reported, whether it is certain or not certain, whether it is consistent or non-consistent, அதெல்லாம் சொல்றது தான் இந்த relevance and faithful representation. மூணாவது, measurements. மெஷர்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்கெல்லாம் அப்ளை ஆகணும், ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஒரு ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் அசெட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன, இன்கம்னா என்ன, எக்ஸ்பென்ஸ்னா என்னன்னு கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்லேயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கில் அசெட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அசெட் இஸ் அன் எக்கனாமிக் ரிசோர்ஸ் தட் வில் ஜென்ரேட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அண்ட் தட் எக்கனாமிக் ரிசோர்ஸ் இஸ் ஹெல்டு பை தி என்டிட்டி. அதாவது என்டிட்டி ஒரு எக்கனாமிக் ரிசோர்ஸ் வச்சிருக்கு, அந்த ரிசோர்ஸ்ல இருந்து நாளைக்கு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரும் ஃபியூச்சர்ல, அப்படின்னா தான் அது அசெட். அதே மாதிரி லயபிலிட்டினா என்னன்னா, an obligation of the entity which requires the economic resource of the entity to be transferred to someone else. கடமை, அதாவது இன்னைக்கு எனக்கு ஒரு கடமை இருக்கு, என்ன அப்படின்னா என்கிட்ட என்டிட்டி கிட்ட இருக்கிற எக்கனாமிக் ரிசோர்ஸை நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற ஒரு கடமை இருக்கு இல்லையா, அந்த ஆப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் லயபிலிட்டி. அடுத்தது இன்கம் அப்படின்னா, வாட் எவர் தட் இன்க்ரீசஸ் தி அசெட் அண்ட் டிக்ரீசஸ் த லயபிலிட்டி இஸ் ஆர் இன்கம். வாட் எவர் டிக்ரீசஸ் ஆர் அசெட் அண்ட் இன்க்ரீசஸ் ஆர் லயபிலிட்டி இஸ் எக்ஸ்பென்ஸ். இப்படிதான் கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கில் அசெட்டு, லயபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பென்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆல் இருக்கிற ஃபியூச்சரில் நம்ம படிக்க போகிற எல்லா இண்டேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் செட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட் செட்டர்ஸ் அசட்டுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் எழுதுறாங்க அப்படின்னா, தே வில் மேக் ஷுர் தட் தட் பர்டிகுலர் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, they will recognize it as an asset only when it is an economic resource that will generate an economic benefit and that is held by the entity
and it should be relevant and it should be a faithful representation. அப்போதான் அதை அசட்டா அவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் அசட்டுக்கான இண்டேஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி லயபிலிட்டிஸுக்கான இண்டேஸ்லாம் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, when there is an obligation to transfer the economic resource of the entity to someone else, அந்த ஆப்ளிகேஷன் வரும்போது தான் அந்த லயபிலிட்டி. அது எந்த இண்டேஸா இருந்தாலும் சரி, லயபிலிட்டி ரிலேட்டட் இண்டேஸ் எது நம்ம படிச்சாங்கனாலும் நம்மளுடைய பேஸ், அவங்களுடைய இது வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கும் எலமெண்ட்ஸோட டெஃபினேஷனுக்கும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் செட்டர்ஸ் அந்த பர்டிகுலர் இண்டேஸை எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் பத்தியும் இண்டேஸ் சொல்லியிருக்காங்க. மெஷர்மெண்ட் ஃபேர் வேல்யூல இருக்கணும். ஓகே, ஒரு சில இடத்துல ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட் நாட் பாசிபிள், அங்க ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல இருக்கலாம். there can be various measurement basis. Whatever the measurement basis is, it must be consistent in applying those measurements. The entity must be consistent in applying those measurements. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, என்ன மெஷர்மெண்ட் அடாப்ட் பண்ணியிருக்கோம், எதனால அடாப்ட் பண்ணியிருக்கோன்ற டிஸ்க்ளோஷனும் இருக்கணும். ஸோ தேர் கம்ஸ் அவர் நெக்ஸ்ட் டாபிக், presentation and disclosure. ஒரு ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், என்னென்னலாம் மினிமம் டிஸ்க்ளோசர்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்றதையும் கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சொல்லியிருக்கு. இந்த ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர்ல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, நம்ம 39 இண்டேஸ் இருக்குன்னு சிலபஸ் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோவில், இந்த 39 இண்டேஸ்ல இருக்க ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே if you see it, view it as an entirety, all that will form basis of this presentation and disclosure requirements of conceptual framework. Okay, இது கன்சிஸ்டண்டா இருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது கடைசி கான்செப்ட். I'll write this concept here. 1 2 3 4 5 and 6. Elements including recognition and derecognition. In the elements recognition and derecognition, it is again based on conceptual framework. The asset, liability, income, expense சொன்னேன் இல்லையா, அதை எப்போ ரெக்கக்னைஸ் பண்ணணும், எப்போ டீரெகனைஸ் பண்ணணும்னு ஒரு பேசிக் பிரின்சிபல் கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்ல இருக்கு. இந்த பேசிக் பிரின்சிபல் வச்சு தான் நம்ம மற்ற எல்லா இண்டேஸுமே இருக்கும். ஸோ வென் there is a video for those respective indices, I'll make a reference to this conceptual framework and then explain that particular index so that you guys will understand even more better. And sixth one is concept of capital. Concept of capital அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, there should be a clear distinction between what is capital and what is not capital. There are two types of capital, financial capital and physical capital. Financial capital அப்படின்னா increase in net worth, simple terms. நம்ம பேலன்ஸ் ஷீட்ல net worth increase ஆயிருக்கோ டிக்ரீஸ் ஆயிருக்கோ, that's called financial capital. பிசிக்கல் கேபிட்டல் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கோ டிக்ரீஸ் ஆயிருக்கோ, அதுதான் பிசிக்கல் கேபிட்டல். There should be a clear distinction between these both and it should be clearly presented in the financial statements. Capital increase ஆயிருக்குன்னு சொல்றோம்னா whether that is financial capital or physical capital. For example, financial capital increase ஆயிருக்கலாம் without an increase in the production capacity. Okay, so when there is an increase in financial capital, need not necessarily mean there is an increase in physical capital. In the financial capital, physical capital, when we go through illustrations and examples, you will understand it more better. So as of now, this is the entirety of conceptual framework for financial reporting. So mostly you won't get any questions in exams from this, but it is important to understand this because இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற 13 chapter of IND AS எல்லாமே it will be based on these concepts, what these 6 concepts what is written here, இதுதான் இருக்கும். Okay, this is why we need to know this. End of the summary. Thank you.